கேப்டன் கேப்டன் என மறைந்த நடிகர் விஜயகாந்த் கொண்டாடப்பட காரணமே அவரது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் தான். 100வது படம் எப்படி ஓஹோ என ஓடியதோ அதே போல அவர் உயிரிழந்து 100 நாட்களாகியும் விஜயகாந்தின் நினைவிடத்திலும் தொண்டர்கள் கூட்டம் குறைந்த பாடில்லை. வெறும் நடிகராக வாழ்ந்து மறையாமல் மனிதாபிமானம் உள்ள மனிதராக மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம். விஜயகாந்தின் 100வது நாள் மற்றும் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியனின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திலும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அப்போது விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்தின் நினைவிடத்தில் கற்பூரம் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அடுத்து மகன் கையில் கற்பூரத்தட்டை கொடுக்க, கடந்த ஆண்டு பிறந்த நாளுக்கு அப்பா தன்னோடு இருந்தார், தற்போது இல்லையே என நினைத்து கண்ணீர் சிந்தியபடியே அஞ்சலி செலுத்தினார் சண்முக பாண்டியன். மகன் கண்ணில் கண்ணீரை கண்ட பிரேமலதாவும் கண் கலங்கியபடியே சண்முக பாண்டியனுக்கு திருநீர் வைத்து விட்டார். இதனையடுத்து சண்முக பாண்டியனுக்கு பிறந்தநாள் பரிசாக படைத்தலைவன் படத்தின் முன்னோட்டத்தை படக்குழுவினர் வெளியிட்டனர். முக மலர்ச்சியோடு முன்னோட்டத்தை பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் ஒன்ஸ் மோர் கேட்டு மீண்டும் பார்த்தார். இதனைத் தொடர்ந்து அஞ்சலி செலுத்த வந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு சுட சுட பிரியாணி வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சண்முக பாண்டியன் அரசியல் சினிமா என 2 ரோல்களிலும் தனது அப்பா இருந்ததாகவும் அதில் அரசியல் ரோலை அண்ணன் பார்க்கட்டும், சினிமா ரோலை நான் பார்க்கிறேன் என கூறினார். நான் இப்போதைக்கு சினிமாவில் இருக்கேன், அண்ணன் பாலிடிக்ஸில் இருக்காங்க. அப்பாவோட ஒரு இது வந்து அண்ணன் எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு இது நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இப்போதைக்கு சினிமாவில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், அண்ணன் பாலிடிக்ஸில். முன்னதாக நடிகர் ரோபோ சங்கர் தனது மனைவி பிரியங்கா மற்றும் சமீபத்தில் திருமணமான தனது மகள் இந்திரஜா, மருமகன் கார்த்திக் ஆகியோருடன் கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் இந்திரஜா தனது கணவர் கார்த்திக்குடன் பிரேமலதாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ரோபோ சங்கர் தனது மகளுக்கு திருமணமாகி முதலில் குலசாமியை வழிபட்டோம், அடுத்து தமது குடும்பத்தின் 2வது குலசாமியான விஜயகாந்தை வழிபடுகிறோம் என கூறினார். நாங்களும் ஒரு ரசிகனாக எங்கள் குடும்பத்தோடு இன்னைக்கு தம்பதியினர் புதுமண தம்பதியினர் திருமணமானதுக்கப்புறம் குலசாமிக்கு அப்புறம் திரும்ப நாங்கள் பார்க்குற முதல் சாமி கேப்டன் அவர்கள். ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்த அந்நியாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது ஒருபுறம் இருக்க, தம்பி சண்முக பாண்டியனுக்கு பிறந்தநாள் பரிசாக 1 கோடி ரூபாய் மதிப்புடைய போர்சே கேமன் சொகுசு காரை வழங்கியிருக்கிறார் அண்ணன் விஜய பிரபாகரன். விருதுநகரில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் விஜய பிரபாகரன் தனது தாயின் கையால் கார் சாவியை வழங்குமாறு கூறியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.